முக்கிய செய்திகள். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் பாஜக ஆட்சி இருக்காது. பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பதிலடி. மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிப்பது குறித்து சர்ச்சை கருத்து. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு வலுக்கும் கண்டனம். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் விவகாரம். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தல். 3வது ரயில் முனையம் கோரும் வடசென்னை வாக்காளர்கள். காசிமேடு துறைமுகத்தை சர்வதேச அளவில் தரம் உயர்த்த கோரிக்கை. வணக்கம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் பாஜக ஆட்சி இருக்காது என்றும் பிரதமர் திரு மோடி நீண்ட விடுப்பில் செல்வார், இது மக்களின் உத்தரவாதம் என பிரதமருக்கு காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் சிந்தனையை பிரதிபலிக்கிறது என்றும் காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சு தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சனாதன தர்மத்துக்கு எதிரானதாக உள்ளது என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் 5 நீதியும் அதன் 25 வாக்குறுதிகளும் 10 வருட அநீதிக்கு பின்னர் இந்திய மக்களிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் உத்தரவாதம் காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ள அவர், இது நாட்டில் துன்பப்படும் மக்களின் குரல் என்றும் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் உத்தரவாதங்களால் அச்சமடைந்துள்ள பிரதமர் திரு மோடி தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள ஆதாரமற்ற விஷயங்களை தெரிவிப்பதாக திரு ஜெயராம் ரமேஷ் சாடியுள்ளார். பிரதமர் திரு மோடியின் பொய்களால் இந்திய மக்கள் சோர்வடைந்துள்ளதாக கூறியுள்ளவர், தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் பாஜக ஆட்சி இருக்காது என்றும் பிரதமர் திரு மோடி நீண்ட விடுப்பில் செல்ல போகிறார், இது இந்திய மக்களின் உத்தரவாதம் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக பீகாரின் நவாடாவில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் பேசிய பிரதமர் திரு மோடி, காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆட்சி இங்கு நடந்தபோது காட்டு ராஜ்யம் நடந்ததாக சாடினார். இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் காட்டு ராஜ்யம் நடைபெறும் என்றும் கூறினார். பாஜக அரசு மாநிலங்களை வஞ்சிப்பது குறித்த கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நக்கல் செய்யும் தொனியில் பதிலளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் செய்தியாளர்களை சந்தித்த திருமதி நிர்மலா சீதாராமனிடம் அங்கு நிலவி வரும் தண்ணீர் பஞ்சத்தை போக்க மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், முதலமைச்சர் திரு சித்தராமையா 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்ப்பாசன பணிகளை செயல்படுத்த விடாமல் தடுப்பதாகவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பை உறுதி செய்யும் ஜல்ஜீவன் திட்ட பணிகளையும் அவர் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களை வஞ்சிப்பது குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது திருமதி நிர்மலா கிண்டல் செய்யும் தொனியில் ஓ என்று ஒலி எழுப்பி பதிலளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. கர்நாடகாவில் பயங்கரவாத செயல்பாடு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய திருமதி நிர்மலா பாகிஸ்தானுக்கு ஆதரவான கோஷங்கள் எழுப்பப்படுவதாகவும் சாடினார். ஆனால் இதனை மறுத்துள்ள கர்நாடக காங்கிரஸ் அமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனின் 4 கோடி ரூபாய் பணம் ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை தகுதி நீக்கம் செய்ய அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. நெல்லை விரைவு ரயிலில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனையில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனுக்காக பணத்தை கொண்டு செல்ல முயன்றதாக அவரது நட்சத்திர விடுதி மேலாளர் ஒருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வாக்குமூலமும் அளித்துள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த இதுநாள் வரை வேட்பாளர் ஒருவருக்கான பணம் மிகப்பெரிய அளவில் கைப்பற்றப்பட்டது இதுவே முதன்முறையாகும். மேலும் நெல்லையில் உள்ள அவரது வீடு மற்றும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் என பலரது வீடுகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் வேட்டி, சேலை, ரூபாய் 2 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்துவதுடன் வேட்பாளராக போட்டியிட அவர் தகுதியற்றவர் என தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே தேர்தல் பத்திரங்கள் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து திரட்டி குவித்த பணத்தை தேர்தலில் செலவிட திட்டமிட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லை மட்டுமின்றி பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் வாக்காளர்களின் உணர்வுகளை பணத்துக்கு அடிபணிய நிர்பந்திக்கும் குற்றச்செயலாகும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற திட்டமிட்டதாக திரு நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என நெல்லை திமுக வழக்கறிஞர் அணி அம்மாவட்ட தேர்தல் பார்வையாளரிடம் புகார் அளித்துள்ளது.
இதனிடையே ரயிலில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் தன்னுடையது இல்லை என்று நெல்லை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் மறுத்துள்ளார். குத்துச்சண்டைக்கு புகழ்பெற்ற வடசென்னை தொகுதியில் நடக்கும் தேர்தல் திருவிழாவில் 3வது ரயில் முனையம், காசிமேடு துறைமுக தரம் உயர்த்துதல் ஆகியவை முக்கிய பிரச்சனைகளாக எதிரொலிக்கின்றன. நவீன மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டே வரும் தலைநகர் சென்னையின் பூர்வீக பகுதிதான் கருப்பர் நகரம் என இலக்கியங்கள் பேசும் வடசென்னை. 19ஆம் நூற்றாண்டில் வெள்ளையர்கள் உருவாக்கிய புனித ஜார்ஜ் கோட்டையில் பணிபுரிவோருக்காக உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதியே ராயபுரம் என்பது பலர் அறியாத வரலாற்று ஆச்சரியம். வடசென்னை தொகுதி பெண்கள் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் தரும் பகுதியாகும். பெண்களுக்கான முதல் மருத்துவமனையான ரெய்னி மருத்துவமனை, முதல் பெண் பொறியாளர் லலிதா, முதல் பெண் பைலட் உஷா ஆகியோரை தந்த மண். பெண்களே வணிகம் செய்யும் நூற்றாண்டு கண்ட கல் மண்டபம் மார்க்கெட்டும் இங்கே உண்டு. வீரம் தெரிக்கும் குத்துச்சண்டை, விறுவிறு கால்பந்து, 200 ஆண்டு கால பழமையான மரிய மதலினா ஆலயம், பழனி கோயில் விபூதியை பிரசாதமாக பயன்படுத்தும் குனங்குடி மஸ்தான் தர்கா வெளிப்படுத்தும் மத ஒற்றுமை, எளிய மக்களின் வாழ்வை பேசும் கானா பாடல்கள் ஆகியவை வடசென்னையின் தனி அடையாளங்கள். தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையமான ராயபுரம் ரயில் நிலையம் உள்ள இந்த தொகுதியில் சென்னையின் 3வது ரயில் முனையம் அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் நீண்ட தூர ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை சர்வதேச அளவில் தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை கிடப்பிலேயே உள்ளது. தொழிற்சாலை கழிவுகளால் கடல் வளம் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மற்றோர் கோரிக்கை. மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகள், குறுகிய சாலைகள், கனரக வாகனங்கள் செல்லும் நெடுஞ்சாலைகள் என எங்கு திரும்பினாலும் தடுமாற வைக்கும் போக்குவரத்து நெரிசல் வடசென்னை மக்களின் நீண்டகால பிரச்சனை. சென்னை துறைமுகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு வரும் கண்டெய்னர் லாரிகளால் நிகழும் சாலை விபத்துகள் தீரா துயரமாக உள்ளது. ஒருங்கிணைந்த மீனவர்கள் நல வாரியம், பக்கிங்ஹாம் கால்வாய் சீரமைப்பு, கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆகியவையும் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளாக உள்ளன. திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர் தனி தொகுதி, ராயபுரம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள வடசென்னை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,24,968 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,59,208 பேரும் என மொத்தம் 14,84,689 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழ்நாட்டின் பழமையான மக்களவை தொகுதியான வடசென்னையில் 11 முறை திமுக வெற்றி பெற்று தனது கோட்டையாக வைத்துள்ளது. மக்களவை துணைத் தலைவராக இருந்த கோ லட்சுமணன், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த NVN சோமு ஆகியோர் இங்கிருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த தேர்தலில் டாக்டர் கலாநிதி வீராசாமி திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஆர் மனோகரன், பாஜக சார்பில் வழக்கறிஞர் பால் கனகராஜ், நாதக சார்பில் அமுதினி ஜெயபிரகாஷ் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். தலைநகரில் வசித்தாலும் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி தினமும் போராடி வரும் வடசென்னை மக்கள் தங்கள் குரலை எதிரொலிக்கும் பிரதிநிதியை தேர்வு செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் திரு JP நட்டா பங்கேற்ற ரோட் ஷோவில் மக்கள் கூட்டம் சேராததால் அந்த கட்சியின் நிர்வாகிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு வந்த திரு JP நட்டாவின் சாலை வாகன பேரணி திருச்சி சாலை ரோட்டில் இருந்து இரவு 7:30 மணிக்கு தொடங்கியது. ஆனால் சாலையின் இருமருங்கிலும் சொற்ப எண்ணிக்கையிலான மக்களே கூடியிருந்தனர். மக்கள் கூட்டத்திற்கு பதிலாக பாஜகவினரின் வாகனங்களே சாலையில் அதிக எண்ணிக்கையில் சென்றன. கூட்டம் இருப்பதை போன்று காட்டுவதற்காக ஓரிடத்தில் நின்றிருந்த மக்களை மற்றொரு இடத்திற்கு செல்லுமாறு பாஜக நிர்வாகிகள் நிர்பந்தித்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. திருச்சியில் காந்தி மார்க்கெட் முதல் மலைக்கோட்டை வரை ரோட் ஷோ நடத்த பாஜக அனுமதி கேட்டிருந்தது. ஆனால் சமயபுரம் கோயில் பூச்சொரிதல் விழா, குறுகலான கடைவீதி காரணமாக தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாஜக தொடர்ந்த அவசர வழக்கை அடுத்து திருச்சி சாலை ரோடு முதல் நாச்சியார் கோயில் வரை ரோடு ஷோ நடத்த 4 மணி முதல் 6 மணி வரை அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் 5 மணி முதல் 8 மணி வரை நேரம் கேட்டு வாங்கிய பாஜக தங்கள் ரோட் ஷோவை 7:30 மணிக்கு தொடங்கிய போது கூட்டம் இல்லாமல் மொத்த நிகழ்ச்சியும் வெறிச்சோடியது. முன்னதாக அரியலூர், கரூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டங்களில் திரு நட்டா பங்கேற்றார். இவ்விரு கூட்டங்களிலும் அவர் பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் சாறை சாறையாக வெளியேறினர். இதனால் இரு கூட்டங்களும் காலி நாற்காலிகளாக காட்சி அளித்தன. மக்களவைத் தேர்தலுக்கு 11 நாட்களே உள்ள நிலையில்
பல்வேறு கட்சித் தலைவர்களும் மின்னல் வேக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு பிரகாஷுக்கு ஆதரவு திரட்டிய அமைச்சர் திரு உதயநிதி, தமிழ்நாடு வரும் பிரதமர் 2026ஆம் ஆண்டு வரை இங்கே தங்கியிருந்தாலும் ஒரு இடத்தில் கூட பாஜகவால் வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார். திமுக அரசின் திட்டங்களால் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். இந்த 3 வருஷத்துல எத்தனை முறை பயணம் பண்ணிருக்கீங்க? இந்த பஸ்ல எத்தனை பயணங்கள் தெரியுமா? 460 கோடி பயணங்கள். 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. நான் நகைச்சுவைக்காக சொன்ன அதுதான் திட்டத்துடைய வெற்றி, அதுதான் மகளிருக்கான வெற்றி. ஒரு அரசு திட்டத்தை கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல. பெண்கள் அதை ஏற்றுக்கிட்டு இப்ப நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்றேன். எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். பெரம்பூர் அகரம் பகுதியில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் திரு மனோவுக்கு ஆதரவு திரட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, சுயமரியாதை காரணமாகவே பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதாக விளக்கமளித்தார். நாங்க ஆசைப்பட்டிருந்தா பாரதிய ஜனதாவோட இருந்திருக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்தா, மத்தியில் ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய நாடாளுமன்றத்தில் அதில் அமைச்சராக ஈடுபட்டிருக்கலாம். அப்படி அல்ல. எங்களுடைய சுயமரியாதை, சுயமாக நாடாளுமன்றத்தில் நாங்கள் பணியாற்ற வேண்டும். சுதந்திரத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும். கூட்டணி என்ற தர்மத்தின் அடிப்படையில் பணியாற்ற முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன், திரு மோடி மீண்டும் பிரதமரானால் சிலிண்டர் விலை 5000 ரூபாய் வரை உயரும் என்று எச்சரித்தார். சென்னை எழும்பூரில் வாக்கு சேகரித்த மத்திய சென்னை திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறன், பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருப்பதால் தான் அதிமுக போட்டியிடாத இடங்களில் அக்கட்சி தொண்டர்கள் பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்பதாக சாடினார். நங்கநல்லூரில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு திரட்டிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் திரு கமல்ஹாசன், தேசிய கொடியில் இருக்கும் மூவண்ணத்தை ஒரே வண்ணமாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். நமக்கு நம்மளுடைய தேசிய கொடியில 3 கலர் பார்த்தே பழகிட்டோம். அதை ஒரு கலரா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க எப்படியோ தெரியாது. கைத்தட்டல பார்த்தா நீங்களும் அதே எண்ணத்தில் இருக்கிறீர்கள் என்று உணர்கிறேன். அந்த உணர்ச்சியை நீங்கள் எலெக்ஷன் போது காட்டுங்க. ஒரு குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். கடலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு சிவக்கொழுந்துவுக்கு ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா, அதிகார பலம் பண பலத்தால் வெற்றி பெறலாம் என்ற பாஜக கூட்டணியின் பாட்சா தமிழகத்தில் பலிக்காது என சாடினார். இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலத்தை கொண்டு உங்களை எல்லாம் பார்க்க வருவாங்க. யாரு? மச்சானும் பச்சானும். ஆனா இந்த பாட்சா இங்க செல்லாது. கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சேகரித்த அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியின் தலைவர் கச்சத்தீவு பிரச்சனையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிந்து கொண்டதாக கூறியது கேவலமானது என காட்டமாக விமர்சித்தார். கச்சத்தீவு பிரச்சனையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு நாட்டை 10 ஆண்டுகள் எல்லா அதிகாரத்தையும் வைத்தாண்ட ஒரு தலைவர் சொல்வது கேவலம். தகவல் உரிமை சட்டம் எளிய பிள்ளைகள், இங்க உட்கார்ந்துருக்க பிள்ளைகள் என்ன நடக்குது, ஏது நடக்குது நாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரமற்ற எளிய மக்களுக்கு. இந்த தேர்தலில் பாஜக மட்டுமல்ல, அக்கட்சியின் பி டீம் ஆன அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு பிரகாஷ் காரத் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் பழனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழக மக்கள் இந்தியா கூட்டணிக்கே வாக்களிப்பார்கள் என கூறினார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் வாக்காளர்களை கவரும் வகையில் வேட்பாளர்கள் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் சேரம்பாடி, அம்பலமுலா பகுதிகளில் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு கஜேந்திரனை ஆதரித்து வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அக்கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு கரும்புச்சாறு பிழிந்து கொடுத்து ஆதரவு திரட்டினர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு செல்வம் மதுராந்தகம் பகுதியில் சாலையோர துரித உணவகத்தில் ஃப்ரைட் ரைஸ் தயாரித்து கொடுத்து வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை தொகுதி பாஜக வேட்பாளர் திரு அஸ்வத்தாமன் தென்கரும்பலூர் பகுதியில் கடைகளில் வாக்கு சேகரித்த போது தேநீர் தயாரிக்க தெரியாமலும் டீ வடிகட்டியை எடுக்க முடியாமலும் திணறினார். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் திரு தரணிவேந்தன் உதயசூரியன் சின்னத்தின் பெயரை பாடலாக பாடி வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அம்மா கையில ஓட்டு போர், அக்கா கையில ஓட்டு போர், ஓடு நம்ம ஓட்டு, ஓடு நம்ம ஓட்டு.
உங்கள் ஓட்டு. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திரு திருமாவளவன் வேப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை செய்த போது QR கோடு உத்தியை கையாண்டு தமக்கு வாக்களிக்குமாறு கோரினார். தேனி தொகுதியில் போட்டியிடும் மனிதநேயத்திற்கான அமைதி கட்சி வேட்பாளர் திரு சர்ச்சில் துரை ஆண்டிப்பட்டியில் தண்ணீர் பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டியதோடு கரும்பு சாறு தயாரித்து வாக்காளர்களை கவர்ந்தார். விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாணிக்கம் தாக்கூர் கரிசல்குளம் தாயில்பட்டி பகுதிகளில் உள்ள தேநீர் கடைகளில் அமர்ந்து டீ அருந்தி கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வீசிய வெப்ப அலையால் வழக்கத்தை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரித்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலத்தில் 107 டிகிரி வெப்பம் தகித்தது. கரூர், பரமத்தி, திருப்பத்தூரில் தலா 106 டிகிரியும், திருச்சி, வேலூர், தருமபுரி, ஈரோட்டில் தலா 105 டிகிரியும் வெயில் கொளுத்தியது. நாமக்கல், திருத்தணியில் தலா 104 டிகிரியும், மதுரை மாநகரம், மதுரை விமான நிலையம், சென்னை மீனம்பாக்கத்தில் தலா 103 டிகிரி வெப்பம் பதிவானது. கோவை, தஞ்சாவூரில் தலா 102 டிகிரியும், பாளையங்கோட்டையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் என 15 இடங்களில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் வழக்கத்தை விட 5 முதல் 9 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை உயர்ந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தருமபுரி, கரூர் மாவட்டங்களில் வழக்கத்தை விட 8 டிகிரி அதிகமாக வெப்ப அலை நிலவியதாகவும் ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதால் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் பாஜக ஆட்சி இருக்காது என்றும் பிரதமர் மோடி நீண்ட விடுப்பில் செல்வார், இது மக்களின் உத்தரவாதம் என பிரதமருக்கு காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது. பாஜக அரசு மாநிலங்களை வஞ்சிப்பது குறித்த கேள்விக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நக்கல் செய்யும் தொனியில் பதிலளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனின் 4 கோடி ரூபாய் பணம் ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை தகுதி நீக்கம் செய்ய அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.